வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ராஜாவை மடக்கி பிடிச்சிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. ராஜ சேதுபதியோட பேரன் யார் யார் அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு இருந்த நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு அப்படி பேரிடியாக உழுதுங்க. அவங்க நம்ம இளையராஜாவை கெட்டி வச்சு வெளுத்தெடுத்துட்டு இருக்க நேரம், சரி இனி இளையராஜாவை மிரட்டி ஒன்றும் செய்ய போகிறதில்லை, அவன் சொல்ல போகிறதும் இல்லை அப்படின்னு விட்றாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இளையராஜா நேராக கால் பண்ணுறாங்க நம்ம ராஜாவுக்கு. உங்கள் அத்தை சாமுண்டேஸ்வரி அத்தை என்னை கத்தி அப்படியே கடத்தி என்னை வலுக்கட்டாயமாக என்னை அடித்து உதச்சி நீ தான் ராஜசேதுபதியோட பேர் அப்படின்னு உண்மையை என் வாயில் எடுக்கிறதுக்காக நல்லா ட்ரை பண்ணாங்க. நான் சொல்லலை, இப்போ என்னை அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் என்னை அவுத்து விட்டுட்டாங்க. என்னை எப்படியாவது நீ காப்பாற்றிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வாரேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராஜா. அதே நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி அங்கே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இளையராஜா அங்கே தான் இருந்து மறைஞ்சி இந்த ராஜா கண்டிப்பாக இவனை காப்பாற்ற வருவான், அப்பவும் பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு பேரிடியாக அமையுதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் மக்களே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செம பிரச்சனை தாங்க. நம்ம இளையராஜாவை கெட்டி போட்டு அடித்து வெளுத்து சொல்லுடா நீ யார், ராஜ சேதுபதியோட உண்மையான பேரை யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ இல்லை, நீ ஒரு டம்மி பீஸு, நீ அது வேறு ஆள், எனக்கும் உனக்கும் அத்தை நீ வர கூப்பிடாத, அது கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது. நீ எனக்கு இல்லை ராஜ சேதுபதியோட பேரே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உன்னை யாருடா இப்படி நடிக்க வச்சா அப்படின்னு எல்லாம் சொல்ல நேரம் இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் இனி இவங்களுக்கு உண்மை நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் அது யாருன்னு தான் ராஜசேதுபதியோட பேரன் யாருன்னு தான் தெரியலை. அப்படி இருக்க நேரம் நம்ம கண்டிப்பாக அடுத்த கேமை போட்டாகணும் அப்படின்னு இளையராஜா நினைக்கிறாங்க. அதோடி பார்த்தோம்னா நம்ம இளையராஜா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் என்ன நிப்பாட்டுங்க, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எல்லாரும் நீ அடிக்கிறத நிப்பாட்டுங்க, அவன் சொல்லட்டும் அப்படின்னு சொன்னேன்னா, ரூபா தந்து என்ன ராஜசேதுபதியோட பேரன்தான் அப்படின்னு நடிக்க சொன்னாங்க. நான் நடித்தேன், ஆனால் உண்மையாக நான் ராஜசேதுபதியோட பேரன் யார் அப்படின்னு எனக்கு தெரியாது, நான் அதை பார்த்ததும் கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடாப்புல. இது செம சாக்கா அதிர்ச்சியான விஷயமாட்டு இருக்குது சாமுண்டேஸ்வரிக்கு. இவன் வேணும்னே நம்மகிட்ட ஏமாத்துறான், இவன் ப்ராடு பண்ணுறான், இவனை அடித்து உதச்சி ஒரு உண்மையை நம்ம வாங்க போகிறதில்ல. சரிடா உன்னை விட்டுறேன், ஆனால் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்லிக்கிட்டு மறைமுகமாக இருந்து இந்த இளையராஜா என்ன பண்ணான் அப்படின்னு நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி முடிவு எடுக்கிறாங்க. அதோட இளையராஜா கை சும்மா இருக்குமா, அவங்க நம்ம ராஜாவுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாரு ராஜா, உன் அத்தை என்னை அடித்து உதச்சி சித்திரவதை பண்ணாங்க, நீ யார் அப்படின்னு உண்மையை கக்கணும் அப்படின்னு பண்ணி என்னை ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. எப்படியாவது நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சியாக இருக்குது நம்ம ராஜாவுக்கு. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம் இப்போ பெரிய பிரச்சனையில் மாற்றிக்கிட்டேன், நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணினேன், என்னை நீ தயவு செய்து காப்பாற்றிடு, ஒரு வேடம் போட்டுக்கிட்டு நான் என்ன பாடப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே, நீ கவலைப்படாத, நான் இப்போவே காப்பாற்றுறேன், எனக்காக இவ்வளோ கஷ்டத்தை நீ சுமக்கிறிய அப்படின்னு நம்ம ராஜா ஃபீல் பண்ணுறாப்புல. நம்ம மயில் வாகன பக்கத்துலேருந்து என்னாச்சு ராஜா, எதுக்காக இப்படி கலங்கி நிற்கிற அப்படின்னு கேட்க நேரம், எனக்காக இளையராஜா எவ்வளவோ பாடுபட்டு அவன் ராஜசேதுபதியோட பேரை நாட்டு அத்தைக்கிட்ட எல்லாம் நடிச்சிட்டு இருந்தான். ஆனால் இப்போ நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தை ராஜசேதுபதியோட பேரை யார் அப்படி உண்மை அப்படின்னு தெரியறதுக்காக இப்போ இளையராஜாவை பிடிச்சி அடித்து உதச்சி ஒரு ரூமுக்குள்ளே வச்சுருக்காங்க. இளையராஜாவை காப்பாற்ற போனோம் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அப்போ நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தை கண்ணில் மாட்டிக்கிடுவோமே ராஜா, என்ன பண்ண அப்படின்னு சொல்ல நேரம், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க சாமுண்டேஸ்வரி அத்தை அங்கே இருக்காங்களா இல்லையானே, அவங்க இல்லைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அடுத்தது நம்ம காப்பாற்ற போகலாம் அப்படின்னு ஸ்கெட்சி போடாங்க நம்ம ராஜா. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன், சாமுண்டேஸ்வரி அத்தை அங்கே இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக
நம்ம மயில் வந்து அங்க போறாங்க. அங்க போய் பார்க்குறாங்க. அத்தை வந்து இளையராஜாவ கட்டி வச்சிருக்க இடத்துல இல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி மறைஞ்சு நிக்கிறத பார்க்காம வந்து இல்ல அப்படின்னு வந்து தீர்மானிச்சுட்டாங்க. நம்ம ராஜாவ வர வைக்கிறாங்க. ராஜாவும் வந்து முகமூடிய போட்டுக்கிட்டு அங்க வாராங்க. கூடவே மயில வந்து முகத்துல ஒரு கர்ச்சீஃப கட்டிக்கிட்டு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு வந்து நினைச்சு வந்து நம்ம இளையராஜாவ காப்பாத்துறாங்க. இளையராஜா காப்பாத்துன உடனே ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு வந்து உங்க அத்தைக்கு என் மேல சந்தேகம் வந்துட்டு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சபாஸ் இவங்க தான் யாருன்னு நான் வந்து தேட வந்தேன். இதுதானே கண்டிப்பா ராஜசேதுபதியோட பேரனா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ராஜசேதுபதியோட பேரன் தான் இவனை காப்பாத்த வந்திருக்கான் அப்படின்னு வந்து யாரு நீங்க சொல்லுங்க அப்படின்னு வந்து துப்பாக்கி எடுத்து நம்ம ராஜா மயிலுக்கு மேல வைக்கிறாங்க. அப்பதான் வந்து முகமூடிய கழட்டி மயில் வந்து சாக்கு குடுக்குறாங்க. மாப்பிள எதுக்காக நீங்க இப்ப இங்க வந்து நிக்கீங்க? உங்களுக்கும் இந்த டம்மி பீஸு அதுக்கும் என்ன சம்மந்தம்? ராஜசேதுபதியோட பேரன் தான் வருவான்னு நெனச்சா, நீங்க வந்து நிக்கிறீங்க. சரி, இப்ப அடுத்த ஆள் வந்து முகத்த கலட்டுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நம்ம கார்த்தி வந்து கலட்டி அடிச்சு குடுக்குறாங்க. மாப்பிள அப்ப நீங்க தான் ராஜசேதுபதியோட பேரனா? அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. அதிர்ச்சியில நம்ம ராஜா நிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.